அனைவருக்கும் வணக்கம். நான் இசைராஜாத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து பிஎம்டி சார்பாக. தேசிய தலைவர்களான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசிய கயவர்களை கைது செய்ய கோரி ஆப்பநாடு மறவர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் தென் மாவட்டம் முழுவதும் இருந்து தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த வரிசையில் தமிழ்நாடு தேவர் பேரவை தலைவர் அண்ணன் முத்தையா தேவர் அவர்கள் கலந்துகிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்தில் ஒரு சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கு, காவல்துறைக்கும் அவருக்கும். அதை மனதில் வைத்து அவரை இன்று கோயமுத்தூர் சென்று கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கேட்டதும் மிகவும் வருத்தமாக உள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் அவர் கேட்டுக்கொண்டதெல்லாம் தலைவர்கள் நாங்கள் கேட்டிருக்கோம். அதாவது காவல்துறை ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதன் பிரகாரம் தான் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அவர்களுடைய வேண்டுகளுக்கு இணங்க பெரிய அளவு எந்த ஒரு அசம்பாதமும் இல்லை. தலைவர்களும் எந்த ஒரு அதற்கான முயற்சியும் எடுக்கலை. அதுதான் உண்மை. மக்கள் இவ்வளோ கூட்டியிருக்காங்களே, இந்த மக்களை வச்சு நம்ம போராட்ட காலமாக மாற்றணும்னு யாரும் நினைக்கல. அப்போ இந்த கைது என்பது இது தேவையற்ற ஒன்றாக தான் நான் கருதுறேன். உங்களை, அதாவது காவல்துறையை திட்டாரு அப்படிங்கிறது, முத்தையா தேவர் திட்டாரு அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்கு. உடனே சென்று கைது செஞ்சிருக்கீல. அதே மாதிரி தானே எங்களுடைய நாங்கள் குலதெய்வமாக நினைக்கக்கூடிய எங்கள் ஐயாவை இழிவுபடுத்தி பேசிய கயவனை கைது செய்ய கோரி அப்போ எங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் இருந்திருக்கும், எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் எங்களுக்கு, அதை காட்டுவதுக்கு தானே நாங்கள் அங்கே எல்லோரும் ஒன்றா கூடணும். அதில் ஒரு சில வார்த்தைகள் இதை அனுசரிச்சிருக்கலாம். தமிழக அரசு உடனடியாக முத்தையா தேவர் அவர்கள் விடுதலை செய்யணும். இது போன்ற நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபடக்கூடாது. தொடர்ந்து எங்கள் சமூகத்தை இழிவுபடுத்தி வரும் பல்வேறு கயவர்களை இதுவரைக்கும் நீங்கள் கைது செய்யவில்லை. அதை விடுத்துட்டு அந்த குற்றத்தை, அதாவது குற்றவாளிகளை கைது செய்யவில்லைன்னு ஜனநாயக ரீதியாக போராட வந்த ஒரு தலைவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்குது எங்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய மன வருத்தம் தான். அதனால் மாண்புமிகு முதல்வர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து முக்குளத்தோர் தலைவர்களை மட்டும் குறிவைத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.